ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுட சுட சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவும் நம்ம பார்த்திங்கன்னா கடையில் சமோசா வாங்குவோம். அப்படி இல்லைனா வீட்லேயே செய்கிற மாதிரி இருந்தாலும் வெங்காய சமோசா, உருளைக்கிழங்கு சமோசா மட்டும்தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காளானை வச்சு நம்ம சமோசா செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும். வாங்க இப்போ காளான் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மாவோட வெயிட் பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்குது. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியான பதத்துக்கு மாவை பிசையணும். நான் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். சமோசா ஷீட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட தேவைப்படும் போது நம்ம சமோசா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சமோசாவை ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு போட்டிருக்கேன். நீங்கள் அப்போதைக்கு மட்டும் சமோசா செய்கிறதுக்கு ஷீட் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100 கிராம் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு இந்த மாதிரி கெட்டியாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சமோசா ஷீட் நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மாவை பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் போட்டு அப்படி இல்லைனா ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுடுங்க. நம்ம உள்ளே பூர்ணம் வைக்கிறதுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணணும் பார்த்தீங்களா, அது ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறட்டும். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிட்டா போதும் மாவை. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸில் எடுக்கிற மாதிரி இருந்தால் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். சமோசா உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவும் வெங்காயம் வதக்கணும்னு இல்லை. லைட்டாக வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே காளானை பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மெல்லிசாக இது போல் கட் பண்ணி சேர்க்கும்போது சீக்கிரமாக காளான் வெந்து வந்துடும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றது போல் கூட நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, காளான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3லிருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்குன்றதுனால நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு காளான் வேகிற வரைக்கும் கூடவே இந்த மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4-5 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் வதக்கிட்டேன். நல்லா பச்சை மணம் போயிட்டு சமோசாவுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மசால் ரெடி பண்ணுற வரைக்கும் மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ மசாலையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் பண்ணி கொஞ்சமாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மைதா மாவு மேலே போட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இந்த சைஸுக்கு ஒரு 4 லேயர் பார்த்திங்கன்னா நான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 4 லேயர் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சுட்டு எண்ணெயை பார்த்திங்கன்னா இந்த மாவு மேலே நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு கொஞ்சமாக மைதா மாவு மேலே தூவி விட்டுட்டு அடுத்த லேயர் எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். திரும்பவும் அந்த லேயர் மேலே எண்ணெயை தடவிட்டு மாவை தூவி விட்டு அடுத்த லேயர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக 4 லேயர் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒட்டாமல் இருக்க மாவு போட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் பெருசாக நான் மாவை தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு லேயராக பிரித்து எடுக்கிறதுக்கு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அந்த தோசைக்கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த மாவை போட்டு ஒவ்வொரு பக்கமும் குறைஞ்சது ஒரு 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு 20லேருந்து 30 செகண்ட் குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு திரும்பவும் இன்னொரு பக்கம் 20லேருந்து 30 செகண்ட் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரியெல்லாம் வேக வைக்கக்கூடாது. லைட்டாக வெந்து இருக்கணும். அந்த லேயர் பிரிக்கிறதுக்காக மட்டும் லைட்டாக குக் பண்ணி எடுத்தால் போதும். அப்போ ஷீட்டும் நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ சமோசா மடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நான் 30 செகண்ட் குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த லேயரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் நீளம் 3 இன்ச் அகலம் அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அளந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிலர் நீங்கள் ஷீட் எந்த அளவில் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம். அதனால் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஷீட் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப அதே அளவில் வந்து மற்ற ஷீட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி பிரித்து எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், தனித்தனியாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஷீட்டையும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன். நம்ம இந்த ஓரங்களை கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சிப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன கப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக வந்து உருண்டைகள் இல்லாமல் கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து நம்ம சமோசா வந்து மடித்து எடுத்துக்கலாம். இந்த மடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். கடையில் எப்படி மடிப்பாங்களோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஷீட்டை இந்த மாதிரி ஒரு பக்கமாக இப்படி கூர்மையாக மடித்து எடுத்துக்கோங்க. அந்த ஓரம் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கக்கூடாது, நல்லா ஷார்ப்பாக மடிச்சுக்கோங்க. கேப் இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும் ஃப்ரை பண்ணும்போது. அதனால் நல்லா கேப் இல்லாமல் இது போல் மடிச்சுட்டு அப்படியே திரும்பவும் இன்னொரு மடி மடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கம் மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை வந்து நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும். இப்போ திரும்ப இந்த மாதிரி மடிச்சுட்டு கையில் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிற இந்த மசாலா வந்து உள்ளே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்கிற இந்த மேல் பக்கம் இருக்கிற எல்லா பகுதியிலுமே அந்த பேஸ்ட்டை வந்து தடவி விட்டுட்டோம்னா ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கோண ஷேப்புக்கு நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. ரொம்ப ஈஸி. ஒரு 2 டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும், 2 ஷீட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும், சமோசா மடிக்க வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சமோசாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு 2 பக்கமும் திருப்பி கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா வெந்து வரும். 2 பக்கமும் ஒரே மாதிரி கலர் நல்லா இது போல் மாறி வந்திருக்கும். பாருங்கள், நல்லா சமோசா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இது போல் ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற மசாலா எல்லாத்தையும் அந்த சமோசா ஷீட்டில் வச்சு மடித்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் காளானை வச்சு சமோசா செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய சமோசா, உருளைக்கிழங்கு சமோசா, இது போல் அப்புறம் முட்டை சமோசா, இது போலலாம் நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக காளானை வச்சு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். காளான் சமோசா நீங்கள் உங்களோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.